கைஸ் வணக்கம். லைப்ரரியிலே கொஞ்சம் டிலேயில் உங்களோட இணையது நான் தான் உங்கள் நண்பன் ஏகே. என்னோடய பிளட் பிரதர் மிஸ்டர் கிங் அருணோட அப்டேட்டின் படி நான் வந்து இங்கேருந்து ஃபாரின் போகிற வரைக்குமான ப்ரொசீஜர் ஷாப்பிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த லைப்ரரியிலே கொஞ்சம் டிலே ப்ளேலிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி 7 இயர்ஸ் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய ஜாப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் கம் டெக்னீஷியனாக இருந்தேன். நான் கிளாஸ் 3 டிரைவர் நான் இருக்கேன். நான் வந்து ஓவர்ஹெட் க்ரெயின் வந்து சர்வீஸ் டெக்னீஷியனாக இருக்கேன். ஓவர்ஹெட் க்ரெயினோட சர்வீஸு ரிப்பேர் இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்ப்போம். அந்த கம்பெனியில் தான் நான் இருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி 3 இயர்ஸ் கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். இப்போ நான் போய் அதே கம்பெனியில் தான், இது லாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் தான் ரீஜாயின் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இந்தியாவுக்கு வந்து 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நான் அப்புறம் அங்கே போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தோடனே எனக்கு வந்து 1.5 வருஷம், இந்த 1.5 வருஷத்துக்கு கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹச்ஆர், என்னோடய மேனேஜர், என்னோடய டிபார்ட்மெண்ட் மேனேஜர், அப்புறம் எங்களோட ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே வந்து டச்சில் தான் இருந்தாங்க. அப்பப்போ பேசுவோம், டெக்ஸ்ட் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி பேசிப்போம். நான் போகணும் முடிவு பண்ண உடனே வந்து சரி நான் ஃபஸ்ட்டு வேறு கம்பெனி போகலாமா இந்த கம்பெனி போகலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 7 வருஷமாக ஃபாரினில் இருந்துட்டோம். திருப்பி போயிட்டு ஏஜென்சி ஃபீஸ் கட்டி புதுசாக ஒரு கம்பெனிக்கு போய் அது வந்து எனக்கு செட் ஆகலை. அது வேணாம், எதுக்கு போயிட்டு திருப்பி போயிட்டு நம்ம புதுசாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிலே போய் ரீஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணினேன். முடிவு பண்ண உடனே நான் வந்து எங்கள் ஹச்ஆருக்கு தான் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி நான் திரும்பி நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன். உடனே சரி உன்னோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கிட்ட பேசிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு பேசினேன். அவர் வந்து ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட நீ பேசி இது பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எங்கள் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட பேசிவிட்டு இது பண்ணேன். அவங்க வந்து ஒரு ரீஜாயினிங் லெட்ரு மட்டும் கேட்டாங்க. ரீஜாயினிங் லெட்ரு எழுதி அனுப்பு, நான் மேலே ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உடனே ரீஜாயினிங் லெட்ரு மட்டும் எழுதி அனுப்புனேன். இது வந்து எல்லா கம்பெனிலையும் இந்த ரீஜாயினிங் லெட்ரு கேட்பாங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிலெலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு சில கம்பெனிகள், அதாவது ஹைலி ஸ்டாண்டர்டு கம்பெனியில் மட்டும்தான் கேட்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரீஜாயினிங் லெட்ரு கேட்டாங்க. உடனே நான் வந்து இது பண்ணி அனுப்பிட்டேன். ரீஜாயினிங் லெட்ரு எழுதி அனுப்புனேன். அதாவது என்ன ரீஜாயின்னா எதனால் நம்ம கம்பெனியை விட்டு போகணும், இப்போ எதனால் ரீஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதி என்னவா ஒர்க் பண்ணோம், நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து எழுதி அனுப்பணும். என்னோடய ஒர்க்கிங், என்னோடய ஆக்குபேஷன் என்னவா இருந்தேன், எவ்வளோ நாள் வேலை பார்த்தேன், அது எல்லாமே டீட்டெயில்ஸாக எழுதி அனுப்பணும். அது எல்லாமே நான் எழுதி அனுப்புனேன். அவங்களும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரீஜாயின் லெட்டர் அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹச்ஆர் கான்டாக்ட் பண்ணாங்க. எப்போ வர ஐடியாவில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் டிசம்பர் 2nd வீக்கில் ஆஃப்டர் டேட் 10 வரலான் இருக்கேன். இன்றைக்கி தேதி பார்த்திங்க அப்படின்னா 13 டிசம்பர் 10க்கு மேலே நான் வரலாம் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு சொன்னேன். சரி ஓகே, நான் ஃபர்தராக நான் ப்ரொசீட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், ஹச்ஆர் என்ன அவங்களோட எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸ் இருக்கும். ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் நான் என்ன ஒன்றும் அப்டேட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டேன். இப்போ கொஞ்சம் இந்த அப்போ தான் வந்து மைக்ரான் ஆரம்பித்தது, ஓமைக்ரான் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தது. உடனே நான் அப்புறம் கொஞ்சம் எனக்கு லைட்டாக பயம் வந்துச்சு. சப்போஸ் எங்கே திரும்பி ஸ்டாப் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுனால நான் ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எகெயின் எங்கள் ஹச்ஆருக்கு மெசேஜ் பண்ணேன். நான் எப்போ வேணால் வர ரெடியாக இருக்கேன், இந்த திருப்பி லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை, அதனால் நான் எப்போ வேணால் வர தயாராக இருக்கேன், நீங்கள் உங்களோட என்ன நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹச்ஆருக்கு காலைல நான் ஒரு 7 மணி இருக்கும், ஜிம்மில் இருந்தேன். அவங்க வந்து எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா MOM ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்க ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து 9 o'clock அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 11 o'clockலாம் வந்து ஐபி வந்துடும் உங்கள் கைக்கு, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 2 ஹவர்ஸில் அப்ரூவ் ஆகிடுவாங்க. அதனால கொஞ்சம் எங்கள் ஹச்ஆர் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க அதே மாதிரி நினச்சிக்கிட்டு. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் ஆகிடுச்சு என்னோடய ஐபி அப்ரூவல் ஆகிறதுக்காக. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதெல்லாம் இந்த நிறையா பேர் அப்ளை பண்ணுறாங்களா அதனால என்ன காரணம்னு தெரியல. 2 டேஸ் டிலே ஆகிடுச்சு. 2 டேஸ் டிலே ஆனதுக்கப்புறம் நான் ஜிம்மில் இருந்தேன். காலைல ஒரு 7 o'clock இருக்கும் இந்தியா டைமுக்கு. 7 o'clock வந்து எனக்கு ஹச்ஆர் எனக்கு கால் பண்ணிவிட்டு உனக்கு ஓகே ஆயிடுச்சு, அப்ரூவல் ஆகிடுச்சு, நீ டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணு, எந்த டைமில் வருவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து 5 தேதிக்கு மேலே எப்போனா ஓகே நான் டிக்கெட் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 10 தேதிக்கு மேலே. ஆனால் 12 எனக்கு டிக்கெட் அப்ரூவல் ஆன டேட் பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் தேதி எனக்கு ஐபி அப்ரூவல் ஆனிச்சு.
ஐபி அப்ரூவல் ஆன டேட் பார்த்திங்கன்னா எனக்கு 2ஆம் தேதி காலையில் எனக்கு ஐபி அப்ரூவல் ஆகிடுச்சு. எப்போ வர முடியும், 10 தேதியில் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே டிக்கெட் செக் பண்ணிவிட்டு நான் உனக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அச்சாருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நான் டிக்கெட் செக் பண்ணேன். டிக்கெட்டு வந்து ரொம்ப கூட இருந்துச்சு. அந்த தேதியில் 10 தேதியெல்லாம் வந்து 60,000 70,000 அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதனால் நான் எங்கள் ஹெச்ஆருக்கு மெசேஜ் பண்ணேன், ரிக்வஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி வந்து 10 தேதியிலலாம் வந்து டிக்கெட் ரொம்ப ப்ரைஸ் ஹைக்காக இருக்குது, அதை வந்து அவ்வளோ இது பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் நான் தள்ளி வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டிக்கெட் செக் பண்ணேன், விடிஎல் அப்ரூவல் வாங்க சொன்னேன். நான் விடிஎல் அப்ரூவல் வாங்கிறேன், ஆனால் எனக்கு டேட் நீ கரெக்டாக வர டேட் தெரியணும், அது தெரிஞ்சால் தான் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நான் விடிஎல் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஹெச்ஆர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உடனே நான் வந்து டிக்கெட் செக் பண்ணிவிட்டு மூணு ட்ராவல்ஸில் மூணு ட்ராவல்ஸில் செக் பண்ணேன். செக் பண்ணிவிட்டு இந்த தேதி 18, 19 இந்த தேதியில்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே அப்படின்னா 19 புக் பண்ணிக்க, 18 இல்லைனா 19 புக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஹெச்ஆர் சொன்னாங்க. சரி 18ஆம் தேதி என்னோடய நண்பரும் இங்கே எங்கள் ஊரில் இருந்து சிங்கப்பூர் போகிறாப்புல, விடிஎல் ஃப்ளைட்டில் தான் போகிறாப்பு. சரி அவர் கூடயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல்ஸில் வந்து 18ஆம் தேதி செக் பண்ண சொன்னேன். இல்லை 18ஆம் தேதி டோட்டலாக அவைலபிளே இல்லை டிக்கெட்டு, நீங்கள் 19ஆம் தேதி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டைரக்ட் ஃப்ளைட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் டெல்லி போய் கனெக்டிங் ஃப்ளைட்டில் வேணால் போகலாம் 18ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போகிறது எனக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டில் போக எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன்னா டெல்லியில் போயிட்டு அங்கே போய் ரெஸ்ட் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் சப்போஸ் அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாமே தலைவலி தான். அதனால் நான் கனெக்டிங் ஃப்ளைட் வந்து எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு. எனக்கு டைரக்ட் ஃப்ளைட் தான் ப்ரிஃபரன்ஸை பண்ணேன் நான். ஸோ வந்து 19ஆம் தேதிக்கே பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபஸ்ட்டு 44,000 சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அமௌண்ட்டும் மாற்றி கொஞ்சம் அன்றைக்கிங்க வந்து நான் என்னோடய டாகு மாயாவை கூட்டிகிட்டு திருச்சி டாக்டரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். திருச்சியில் இருந்தேன் அன்றைக்கிங்க, டே 2 அன்றைக்கிங்க நான் திருச்சியில் இருந்தேன். அந்த டைமில் கொஞ்சம் அமௌண்ட்டு மாற்ற டிலே ஆயிடுச்சு. அவங்களுக்கு மாற்றி விட கொஞ்சம் அமௌண்ட் மாற்றி விட்டு நான் திருப்பி கால் பண்ணேன், புக் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். எந்த ஃப்ளைட்டு சார், என்ன சார் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. இந்த மாதிரி இப்போ தானே அமௌண்ட் மாற்றி விட்டேன், இன்னொன்று இருங்க சார் ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்கிறேன்னா அமௌண்ட் வந்துடுச்சு, ஆனால் வந்து ஃப்ளைட்டு அது வந்து ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு, அது அந்த ஃப்ளைட்டு இதே காட்டலை, அந்த டைரக்ட் ஃப்ளைட் இண்டிகோ ஃப்ளைட்டே காட்டலை சார், ஆனால் நீங்கள் விஸ்தாராக்கு போட்டுக்குங்க 20,000 வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன மேடம், நான் இப்போ தான் அமௌண்ட்டு டைரக்ட் ஃப்ளைட் அவைலபிள் இருக்குது, மாற்றி விடுங்கன்னு சொல்லி சொன்னீங்க, இன்னும் அமௌண்ட்டு மாற்றி விட்டேன், நீங்கள் எப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை சார் நீங்கள் டிலே ஆகிடுச்சு, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்டேட் ஆகிட்டுருக்கு, ஏர்லைன்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிக்கெட்ஸு அப்டேட் ஆகிட்டுருக்கு, அதனால் அதில் இல்லை, நீங்கள் இதில் போட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே இது போயிட்டு சரி டெல்லி போயிட்டு போகிறதுக்குனாச்சும் எவ்வளோ வருது என்னன்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னா 20,000 வருது, 14 மணி நேரம் வெயிட்டிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னது 14 மணி நேரம், 14 மணி நேரம் அவ்வளோ நேரம்லாம் அங்கே போயிட்டு வெயிட் பண்ண முடியாதே அப்படின்ட்டு இது பண்ணால் அப்புறமா தான் பார்த்துட்டு அவங்க டோட்டல் ட்ராவலிங் ஹவர்ஸே 14 மணி நேரம். அதாவது திருச்சியிலேருந்து சென்னையிலேருந்து டெல்லியிலேருந்து சிங்கப்பூர் போகிற வரைக்கும் டோட்டல் ட்ராவலிங் ஹவர்ஸே வந்து 14 மணி நேரம் தான். அவங்க அதை வந்து தெரியாமல் வெயிட்டிங் ஹவர்ஸ் 14 மணி நேரம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி சொன்னோன்னே வெயிட்டிங் ஹவர்ஸ் 14 மணி நேரம்னு சொன்னோன்னே நான் ஃபெட்டப் ஆகி நான் கூப்பிட்றேன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கட் பண்ணிவிட்டேன், ஃபோன் கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அடித்தேன். அதே ட்ராவல்ஸில் வந்து வேறு ஒரு லேடி எடுத்து பேசினாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அமௌண்ட் அனுப்பி விட்டேன் டிக்கெட்டுக்கு, அந்த ஃப்ளைட் ஏதோ ஒன்று புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எந்த தேதி சார்னு கேட்டாங்க. 19 டைரக்ட் ஃப்ளைட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரே நிமிஷம் சார் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. செக் பண்ணிவிட்டு அவைலபிள் இருக்குது 44,200 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே புக் பண்ணிடுங்க, உடனே புக் பண்ணிடுங்க. இப்போ தான் உங்கள் கூட இன்னொரு லேடி பேசினாங்க. அவங்க வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை சார் அவைலபிள் இருக்குது, அவங்க எதுவும் தெரியாமல் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உடனே புக் பண்ணுங்கள் அந்த டிக்கெட்டை, நான் 200 நான் திருப்பி கூட நான் கூகுள் பே பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே சார் புக் பண்ணிடுறேன், பாஸ்போர்ட் காப்பியெல்லாம் அனுப்பிட்டீங்களா, பாஸ்போர்ட் காப்பியாக அனுப்பிட்டேன், அமௌண்ட்டும் அனுப்பிவிட்டேன், அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு நான் 18ஆம் தேதி போகிறாருன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அவர் வந்து எனக்கு 2 days ஒன் டே முன்னாடி தான் புக் பண்ணார். ஒன் டே முன்னாடி புக் பண்ணதுக்கு வந்து அவர் 19,200 தான் புக் பண்ணார்.
2 டேஸ் கழிச்சு நான் பார்க்கும்போது அந்த ஃப்ளைட் டிக்கெட் அவைலபிளே இல்லை. என்னோடய நண்பர் இன்னொருத்தவர் வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அப்ரூவல் வந்துச்சு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி என்னோடய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வேறு கம்பெனிக்கு போகிறாரு. அவர் வந்து ஆல்ரெடி ஐபி வந்துருச்சு. எனக்கு முன்னாடியே அவருக்கு ஐபி ரிலீஸ் ஆயிடுச்சு. விடிஎல் அப்ரூவல் மட்டும் லேட்டாக தான் அவருக்கு வந்தது. எதனாலன்னு தெரியல. ஏஜென்சி மூலமாக தான் அவர் வந்து அப்ரோச் பண்ணார். விடிஎல் அப்ரூவல் வந்துட்டு அவர் எனக்கு நான் போட்டு ஒரு 2 டேஸ் இருக்கும். நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் இருக்கும். நான் வந்து இதெல்லாம் எல்லாமே நடந்து வந்து டிசம்பர் 2 காலையில் 7 மணிக்கு ஐபி வந்துச்சு. 11 மணிக்கு அப்ரூவல் விடிஎல் அப்ரூவல் கிடச்சிருச்சு. நான் ஒரு 2 மணிக்கெலாம் நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். மாதிரி அவரை அப்ளை பண்ணி ஒரு 2 டேஸ் கழிச்சு நான் டிக்கெட் புக் பண்ணி 2 டேஸ் கழிச்சு அவருக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து அப்ரூவல் வந்தது. அவர் வந்து அன்னைக்கே டிக்கெட் புக் பண்ணிட்டார். அவர் எவ்வளோ புக் பண்ணீங்க? நான் வந்து 44,200 புக் பண்ணேன். சேம் ஃப்ளைட்டு 2 டேஸ் கழிச்சு அவர் 67,000 புக் பண்ணியிருந்தார். ஆனால் விடிஎல் அப்ரூவல் காப்பி வந்து அவங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க ஏஜென்சியிலேருந்து. ஆனால் ஃபுல்லாக அனுப்பலை. எல்லாத்தையும் கிராப் பண்ணிவிட்டு அந்த அப்ரூவல் ஆன டேட்டை மட்டும் கிராப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க சின்னமாக. நான் கேட்டேன், என்ன இந்த மாதிரி அனுப்பியிருப்பாங்க? சப்போஸ் வந்து அவங்க முன்னாடியே எடுத்திருப்பாங்க, இவங்க வந்து லேட்டாக உனக்கு அனுப்புறதுனால அந்த டேட்டா கிராப் பண்ணிவிட்டு அனுப்பியிருப்பாங்க, ஃபுல்லாக கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் கேட்டார், ஃபுல்லாக அனுப்புங்கன்னு சொன்னப்போ அவருக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியே வந்து அப்ரூவல் ஆகிருக்கு விடிஎல் அப்ரூவல். ஆனால் இவர் கொடுத்தது 4ஆம் தேதி வாக்கில் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்ரூவ் ஆகிடுச்சு, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் அது வந்து லேட்டாக அனுப்புனால டிலே பண்ணதுனால வந்து அவங்களுக்கு கிராப் பண்ணி அந்த அப்ரூவலான டேட்டு மட்டும் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்க சொன்னேன். கேட்டுட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், கேளுங்க எதனால் அப்படி அனுப்பியிருக்காங்கன்ட்டு. அப்புறம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி 2ஆம் தேதி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் அவங்கள பிடிச்சி சத்தம் போட்டு சொன்னேன் ஏஜென்சியில், ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க? 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பியிருந்தாங்கன்னா அன்றைக்கே டிக்கெட் போட்டிருந்தா உங்களுக்கு டிக்கெட்டு காஸ்ட்டு வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். எதனால் அப்படி பண்ணாங்க கேளுங்க, பாதி டிக்கெட்டு அமௌண்ட்டை வந்து அவங்கள ஏற்றுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக ஏஜென்சி மூலமாக போகல, அவர் ரிலேட்டிவ் மூலமாக ஏஜென்சியில் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து அவருக்கு ரிலேட்டிவ் மூலமாக அவர்கிட்ட எதுவும் அந்தளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பேச முடியல. அதுக்கப்புறம் வந்து அவர் சரி என் கூட வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தேதியிலே புக் பண்ணிட்டார். 19ஆம் தேதி என்னோடய ஃப்ளைட்லேயே புக் பண்ணார். 67,000 புக் பண்ணார். நான் 44,000. எனக்கு முதல் நாள் புக் பண்ணவங்க 19,000. இவர் எனக்கு 2 டேஸ் கழித்து புக் பண்ணது 67,000 டிக்கெட் புக் பண்ணார். இந்த மாதிரி அடுத்தவங்க பண்ணுற தப்பு ஏஜென்சியோட அலட்சியத்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 கிட்ட லாஸு. சப்போஸ் இவங்க வந்தோடனே உங்களுக்கு ஏஜென்சிலேருந்து அவருக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி புக் பண்ணியிருந்தாங்க, ஒரு 10,000 15,000 ஆச்சு இவர் சேவ் பண்ணியிருக்கலாம் காசு டிக்கெட் அமௌண்ட்டில். இப்போ வந்து ஏஜென்சிக்கு பணம் கட்டினது 1,15,000, டிக்கெட்டே பார்த்திங்க அப்படின்னா 67,000 ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுற தப்பில் வந்து அதோட பலனை வந்து நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறையா இடத்துல நிறையா மிஸ்டேக் நடக்குது. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்து போயிருக்காங்க. பாண்டு எங்கன்னு கேட்டிருக்காங்க. பாண்டு வந்து அவங்க ஏஜென்சியில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஐபி ஸ்கேன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இல்லை, அது வந்து சிங்கப்பூரில் தான் அந்த மாதிரி பண்ண முடியும், இங்கே வந்து நீங்கள் பாண்டு காப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் என்னைக்கு தேதியில் புக் பண்ணாரோ அந்த தேதியில் வந்து அவரால் சிங்கப்பூர் போக முடியல. அப்புறம் அவங்கள இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏர்லைன்ஸில் கூட்டிகிட்டு போய் அவரை வந்து டிக்கெட்டு மாற்றி போட்டுக்குங்கன்னு சொல்லி டிக்கெட் மாற்றி போட்டு அதுக்கப்புறம் பாண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவரால் போக முடிஞ்சிச்சு. அவர் பிளான் பண்ண அன்னைக்கு போக முடியல. இது இண்டிகோ அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லை. ஒரு சில ஏர்லைன்ஸ்லாம் வந்து டிக்கெட்டு மாற்றி போகிறோன்னா அதோட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸு எல்லாமே நம்ம வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எவ்வளோ ஆச்சு என்னென்னு சரியாக தெரியல. அவருக்கு கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்திருக்கலாம், எவ்வளோ ஆச்சு என்னென்னு தெரியல. அந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களோட பண்ணுற சின்ன சின்ன தவறுனால அதோட பலன்லாம் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எல்லாமே வந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் எல்லா பேப்பர்ஸுமே கையில் வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். இதுக்கப்புறம் நான் என்னென்ன ப்ரொசீட் பண்ணுறேன், சிங்கப்பூர் போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பண்ணுறேன், என்னோடய ஷாப்பிங்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக பார்ப்போம் லைப்ரரியில் கொஞ்சம் டிலேயில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஏகே.